ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த ப்ளவுஸுங்க நம்ம தச்சு நீட்டாக முடிச்சு வச்சுருக்கோம். இந்த ப்ளவுஸுக்கு நம்ம வீ லாக் வச்சு தைச்சிருக்கோம். ஹூக் பகுதியில் இந்த வீ லாக் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதும், இந்த ஹூக் வந்து நம்ம லாக் போடுவோம்ல, ஹூக் வைக்கக்கூடிய பகுதி, அந்த பகுதி எப்படி தைக்கிறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் பாருங்கள், இந்த வீ லாக் தைக்கிறதுக்கு ஒரு பீஸ் எடுத்துக்கிடணும். அடுத்ததாக ஹூக் வைக்கக்கூடிய பகுதிக்கும் ஒரு பீஸ் நம்ம தேவையான அளவு, ஒரு 2.5 இன்ச்சு அகலம், தேவையான அளவு நீளம் எடுத்து நம்ம நீட்டாக ஒரு சிங்கிள் மடக்கு மடக்கி அந்த மடக்கோட எட்ஜில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிடணும். ஃப்ரெண்ட்ஸ், எடுத்த துணியை நம்ம எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இந்த ப்ளவுஸோட ஒரு பகுதியில் நமக்கு எந்த பகுதியில் வீ லாக் வைக்கிற இடமோ அந்த பகுதியில், ஒரு சிலர் வலது பக்கம் வைப்பாங்க, ஒரு சிலர் இடது பக்கம் வைப்பாங்க. அந்த பகுதியோட உள் பகுதியில் இந்த கப் ஷேப் பகுதி, லைனிங் துணி தெரியும் பார்த்திங்களா, அந்த பகுதியில் நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஓப்பன் பீஸ் பகுதியை எடுத்து பாருங்கள், அந்த துணியோட வெட்டு பகுதியும் நம்ம கப் ஷேப் துணியில் அந்த ஓப்பன் சைடு தைக்கக்கூடிய அந்த கப் ஷேப் துணியை எடுத்து நீட்டாக இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிடணும். ஜாயின் பண்ணும்போது முன் கழுத்து இறக்கம் வரும்போது ஒரு 1/4 இன்ச்சு நம்ம உள்பகுதியில் நீக்கி வச்சு இந்த ஓப்பன் துணியை ஜாயின் பண்ணணும். பாருங்கள், இந்த தையலில் நம்ம அப்படியே நீக்கி தைச்சிருக்கிறது தெரியுது. இந்த மாதிரி நம்ம இந்த கப் ஷேப் துணியை முன் கழுத்து பகுதி வரும்போது கொஞ்சம் நீக்கி வச்சு தைக்கணும். அடுத்த பீஸ் துணியை எடுத்து இந்த கப் ஷேப் துணியோட மேல் பகுதியில் வச்சு நம்ம தைச்சிருக்கோம். பாருங்கள், மேல் பகுதியில் வச்சு நீட்டாக ஜாயின் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வரும்போது ஓப்பன் டாட் தாண்டின உடனே நம்ம இந்த கப் ஷேப் துணியில் ஒரு 1/4 இன்ச்சு உள்பகுதியில் நீக்கி நம்ம இந்த ஓப்பன் பீஸ் துணியை ஜாயின் பண்ணிக்கிடணும். ஜாயின் பண்ண பிறகு அந்த கொழுத்து வைக்கக்கூடிய பகுதியை உள்பக்கமாக திருப்பி விட்டு நீட்டாக ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிடலாம். இந்த மாதிரி திருப்பி நம்ம தைக்கும்போது நம்ம ஏற்கனவே ஜாயின் பண்ணி தைச்ச அந்த தையல் தும்பு எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணி தைச்சிட்டு இருக்கிற இந்த 2.25 இன்ச்சு ஓப்பன் துணியோட உள்பகுதியில் வரும்படியாக கவர் பண்ணி நீட்டாக தைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், அந்த மாதிரி தைச்சா நீட்டாக இருக்கும். இந்த தைக்கிற பிசுறு எதுவும் வெளியே தெரிஞ்சு நல்லாவே இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இப்போ நீட்டாக ஒரு தையல் போட்ட பிறகு நம்ம ஏற்கனவே ஜாயின் பண்ணி வச்சுருக்கிற அதே தையலுக்கு மேலே இன்னொரு தையல் போட்டுக்கிடலாம். பாருங்கள், ஏற்கனவே நம்ம ஜாயின் பண்ணி தைச்ச அதே தையலுக்கு மேலே ஒரு தையல் போட்டு நீட்டாக திருப்பி நம்ம ஒரு அடி அடித்தா போதும், நமக்கு கொழுத்து வைக்கக்கூடிய பகுதி நமக்கு நீட்டாக ரெடி ஆகிரும். பாருங்கள், இப்போ இந்த கொழுத்து பட்டி நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம், ஸ்டிச் பண்ண பிறகு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி கொழுத்து வைக்கக்கூடிய அந்த கொழுத்து பட்டி நீங்களும் ஈஸியான மெத்தடில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இந்த ப்ளவுஸுக்கு அந்த மாதிரி கொழுத்து பட்டி தைக்கும்போது நமக்கு தைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப லுக்காகவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், அடுத்த வீடியோவில் நம்ம அந்த கொழுத்துக்கு வீ லாக் வைக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம மறக்காமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். மறக்காமல் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளவு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.